அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் காட்டி தந்த வழிமுறைப்படி நம்ம இந்த ரமலானை எப்படி கழிக்கணும், எந்த மாதிரி அமல் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரமலான் மாதம் அப்படின்றது அல்லாஹுக்கும் அவனுடைய அடியானுக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. யார் அல்லாஹ் கிட்ட நன்மையை நாடியவராக நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா நோன்பை பற்றி குரானில் சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே, குத்திபா அலைக்குமு சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்தக்கூன். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது மாதிரி உங்கள் மீதும் விதிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா நீங்கள் இரையச்சமுடையோர் ஆவதற்காக அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ நம்ம நோன்பு வச்சா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்ருக்கான், நம்ம செய்கிற செயல்களை கண்காணிச்சிட்ருக்கான் அப்படின்ற ஒரு இரையச்ச உணர்வு நம்மளுக்கு வரும். மனிதன் செய்கிற ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10லேருந்து 70 வரைக்கும் நன்மைகள் எழுதப்படுமா. ஆனால் நோன்புக்கு மட்டும் நானே நன்மைகளை வழங்குவேன் அப்படின்ட்டு அல்லாஹு தாலா சொன்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா என்னுடைய அடியான் பகல் முழுக்க உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவு கொள்ளாமலும் இருந்ததுனால அவனுக்கு நான் இந்த நன்மையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்வோட திருப்திக்கு தக்க மாதிரி நன்மை கிடைக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்குமா. ஒன்று நோன்பு திறக்கிற நேரத்தில், இன்னொன்று நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கிற நாளில். மேலும் ஒரு நோன்பாளியோட வாயிலிருந்து வர்ற வாடை கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கதாக இருக்குமா. அந்த நோன்பாளிக்காக கடலில் இருக்க மீன்கள் அவருடைய பாவ மன்னிப்புக்காக துவா கேட்குமா. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது ரமலான் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்ப்போம். ஹஸ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான் மாத இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அது என்னென்னா, மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கு, அது பரக்கத் செய்யப்பட்ட மாதமாகும். அதில் லைலத்துல் கதிர் அப்படின்ற ஒரு இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். அதில் நோன்பு நோக்கிறத அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அதோட இரவு நேரத்தில் நின்று தராவிக் தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியிருக்கான். எந்த மனிதர் இந்த மாதத்தில் ஒரு நல்ல செயலை செஞ்சு அல்லாஹோட நெருக்கத்தை உண்டாக்கிக்கிறாங்களோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆகிறார். இந்த மாதத்தில் நம்ம ஒரு ஃபர்ல் நிறைவேற்றினா 70 ஃபர்லுகளை நிறைவேற்றினதுக்கு சமம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம இந்த ரமலான் மாதத்தில் ஃபர்லான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, எதையுமே விட்டுறக்கூடாது. இந்த மாதத்தில் சகர் செஞ்ச காரணத்தால் ஃபஜ்ர் தொழுகையும், மதிய தூக்கத்தோட காரணமாக லுஹர் தொழுகையும், நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுனால அசர் தொழுகையும் கலாவாயிடுது. அதனால் தொழுகைக்கு முக்கியமாக கவனத்துவம் கொடுத்து இன்ஷால்லா அந்த தொழுகைகளை நிறைவேற்றணும். அடுத்து நோன்பாளியோட துவா. நோன்பாளியோட துவா விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் உறவினருக்காகவும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்காகவும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ரமலான் மாதத்துக்கும் அல்லாஹு தாலாவுடைய வேதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால தான் பொதுவாக வேதங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இறங்கியிருக்கு. குரான் ஆகிய லவ்ஹுல் மக்ஃபுல் அப்படின்ற பலகையிலிருந்து முதல் வானத்தோட பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளில் இந்த உலகுக்கு குரான் இறங்குச்சு. சுப்ஹானல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஹூஃப் அப்படின்ற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் இந்த மாதம் முதல் நாள் இல்லைனா 3ஆம் நாளில் தான் அருளப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. அதே மாதிரி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜபூர் வேதம் ரமலான் மாதம் 18ஆவது நாளில் அருளப்பட்டுச்சு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத் வேதம் இந்த ரமலான் மாதத்தோட 6ஆம் நாளில் அருளப்பட்டுச்சு. அதே மாதிரி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்ஜில் வேதம் ரமலான் மாதத்தில் 12ஆவது இல்லைனா 13ஆவது நாளில் கிடச்சிச்சு. இதனால் இந்த மாதத்துக்கு அல்லாஹு தாலாவுடைய வேதத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காரணத்தினால தான் இந்த மாதத்தில் அதிகமாக குரான் ஷரீஃப் ஓதுங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரமலான் மாதத்தில் குரான் ஃபுல்லாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காமிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு இருக்குது. அல்லாஹும் அதிகமாக திக்ரு செய்கிறவங்களா இருக்கணும். 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா அதிகமாக ஓதணும். 3ஆம் கலிமா ஊதுனா எப்படி இலையுதிர் காலத்தில் இலைகள்லாம் உதிர்ந்து விழுமோ அது மாதிரி நம்முடைய பாவங்களை எல்லாமே உதிர்ந்து விழப்படுது. சுப்ஹானல்லாஹ். 4ஆம் கலிமா ஊதுனா 10 தடவை ஊதுனா 10 நன்மைகள் எழுதப்படுமா, 10 தீமைகள் அழிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும், ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திக்ரு நம்மளுடைய ஈமானுக்கு ஆணிவேராக இருக்குது. எந்த அளவு நம்ம இந்த கலிமா ஊதுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு ஈமானியோடைய வலிமை ஏற்படும். 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தராசில் வச்சு மற்றொரு தராசில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாவை வச்சா இந்த கலிமாவுடைய தட்டு தான் கனத்தால் உயர்ந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு இந்த கலிமாவுடைய சிறப்பு இருக்குது. இன்ஷால்லா நம்ம நோன்பு காலங்களில் ஓய்வு எடுக்கும் போதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாவை அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷால்லா. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய அமல் இஸ்திக்ஃபார் ஓதுவது. ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனிதர் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்காக நெருக்கடியிலிருந்து வழி திறந்து விடுறான். இன்னும் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை அளிக்கிறான். அவங்க நினைக்காத புறத்திலிருந்து அவங்களுக்கு உணவும் வந்து சேருது அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸில் மனிதர்கள் பாவம் செய்கிறவங்க தான்,
ஆனால் பாவம் செய்கிறவங்களே சிறந்தவங்க யாருன்னா தௌபா செய்கிறவங்க தான் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனோட இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுது. அவன் தௌபா செஞ்சிட்டா அந்த புள்ளி அழிஞ்சிடுது. தௌபா செய்யலை அப்படின்னா அது அப்படியே இருந்துடுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இன்ஷால்லா நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ நம்மளும் அதிகமாக பாவ மன்னிப்பு செய்யும். இன்ஷால்லா நம்ம ஒரு 4 விஷயத்தை குறிப்பாக செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து லா இலாஹ இல்லல்லா அப்படின்ற திக்ரு செய்யணும். லா இலாஹ இல்லல்லா அப்படின்ட்டு சொல்லும்போது வணங்குவதற்கு தகுதி அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நினச்சி நம்ம வந்து அந்த கலிமாவை ஓதணும். 2வது இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தகுஃபிருல்லா அப்படின்ட்டு நம்ம இஸ்திக்ஃபார் செய்யலாம். அதே மாதிரி எந்தெந்த துவாக்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி சின்ன துவாக்கள் கூட நீங்கள் ஓதலாம். அதே மாதிரி 3வது சுவனத்தை கேட்கணும், சொர்க்கத்துக்காக துவா செய்யணும். 4வது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். ரமலானுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த ரமலானுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹும் அர்ஹம்னி பி ரஹ்மத்திகை யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்ட்டு துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாகிய அல்லாஹ்வே உனது ரஹ்மத்தை கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்ட்டு இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். 2வது 10 நாட்களில் அல்லாஹ் கிட்ட நம்மளோட பாவம்லாம் மன்னிச்சிடணும் அப்படின்றதுக்காக துவா செய்யணும். அப்போ நம்ம ரமலானோட 2வது 10 நாட்களில் என்ன துவா ஓதணும் அப்படின்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி துனூபி யா ரொப்பல் ஆலமீன். இதோட பொருள் என்ன அப்படின்னா, அகிலத்தார்களை போஷித்து வளர்க்கும் அல்லாஹ்வே என் பாவங்களை மன்னித்தருள்வாயாக அப்படின்ட்டு நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நரகத்திலேருந்து பாதுகாப்புக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அல்லாஹும்ம அழ்த்திக்கினி மினன்னாரி வதுகல்னல் ஜன்னத்தை யா ரொப்பல் ஆலமீன். இதோட பொருள் என்ன அப்படின்னா, அகிலத்தார்களை போஷித்து வளர்க்கும் அல்லாஹ்வே என்னை நரகிலிருந்து விடுவித்து சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக அப்படின்ட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குமான ஒரு துவாவை நம்ம இன்ஷால்லா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ரமலானுடைய 30 நாட்கள்லையுமே 10 நாட்களாக பிரித்து இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். மேலும் இந்த மாதம் பொறுமை மாதமாக இருக்குது. பொறுமையோட பிரதிபலன் சொர்க்கம்தான். இன்னும் இந்த மாதம் மனிதர்களோட கலந்துரையாடி அவங்களோட சுக துக்கங்களில் பங்கு கொள்கிற ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு முஃமினுடைய ரிஸ்க் உணவு வந்து அதிகரிக்கப்படுது. எந்த மனிதராச்சும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு அளித்தாங்கன்னா அது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கும் நரக நெருப்பிலிருந்து அவங்கள விடுதலை பெறுவதற்கும் காரணமாயிடுது. சுப்ஹானல்லாஹ். நோன்பு வச்சவங்களுடைய நன்மை மாதிரியே இவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது யார் ரசூலல்லாஹ் எங்களில் எல்லாருமே நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கிற சக்தி உடையவங்க இல்லையே அப்படின்ட்டு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிறு நிறைய உணவளிக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு பேரித்தம்பழம் இல்லைனா ஒரு மிடறு தண்ணீர் இல்லைனா ஒரு மிடறு பால் ஏதாச்சும் ஒன்றை கொண்டு நோன்பு திறக்க செஞ்சாலும் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை வழங்குவான் அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்ஷால்லா நம்ம வந்து ஒரு நோன்பாளிக்காச்சும் நோன்பு திறக்க உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில் வேகமாக வீசுகிற தென்றல் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நம்மளும் இன்ஷால்லா அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நோன்பு வந்து பாவத்திலேருந்து காக்கிற ஒரு கேடயமாக இருக்குது. அப்போ இன்ஷால்லா நோன்பாளி வந்து கெட்ட பேச்சுகளை பேசக்கூடாது, முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. யாராச்சும் அவங்கக்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் இல்லைன்னா திட்டினாலும் கூட நான் நோன்பாளி அப்படின்னு 2 தடவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா நம்ம நோன்பு வச்சுட்டு எந்த கெட்ட செயல்களையும் செய்யாமல் இருக்கணும். மேலும் நம்ம நோன்பு வைக்கிறதுனால நம்மளோட உடலில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, சூமு தஸ்ஸிஹு நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ஷால்லா நம்ம நோன்பு வச்சா நம்மளுக்கு நன்மையும் கிடைக்கும், சில வகையான நோய்களிலிருந்தும் ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் நம்ம இந்த ரமலான் மாதத்தோட சிறப்பை உணர்ந்து நல்ல முறையில் நோன்பு வச்சு அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவங்களாகவும் தர்மம் செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்வோட அன்பையும் திருப்தியும் பெறக்கூடியவங்களாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.